எல்லாம் போட்டு எல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. இதில் அரிசி தண்ணி தேவையான தண்ணி எல்லாம் ஊற்றியாச்சு. அடுத்து நம்ம வந்து குக்கரை மூடி விசில் விடுற வேலை தான். 3 விசில் விட்டு நம்ம இறக்க வேண்டியதான். உங்களுக்கு எத்தனை விசில் வேணுமோ நீங்கள் வெந்நீராடி இப்போ தான் வந்து குடிங்க கொஞ்சம் குடிங்க. வெந்நீர் ஊற்றிட்டேன் கீழே. விசில் போட்டு இது பிடிங்க, மூடுங்க, அப்படியே லாக் பண்ணுங்க, மூடுங்க. அதை நான் அந்த வெந்நீர் போட போகிறேன். அவ்வளோதான். 3 விசில் விட்டு வந்தோடனே இறக்க வேண்டியதுதான். அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு விசில் வரத்த. ஓகேவா? விசில் வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். விசில் முடிஞ்சிருச்சு. ஒரு விசில் வச்சுக்கணும், 2 விசில் வரணும். வந்துட்டால் நம்ம சாப்பாடு எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு பார்க்கலாம். ஓகேவா? நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, நல்ல மழை. ஒரு 4 பாத்திரமெல்லாம் விளக்கியாச்சு. இதோ அத்தை வீட்டிலலாம் நல்லா குடமெல்லாம் வெளில எடுத்து வச்சுருக்காங்க. நல்லா மழை தூரிகிட்ருக்கு. இருங்க. ஆனால் எங்கள் ஊரில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த களிமண் தரங்கன்னு சொல்லுவாங்களே, அது இதெல்லாம் இல்லை. இது வந்து வெள்ளை புழுதி. எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணியை இழுத்துக்கும். ஃபுல்லாக கடக்கான இழுத்துக்கும். குளம் குட்டையில் மட்டும்தான் தண்ணி கிடக்கும் ஃப்ரெண்ட். ஓகேவா? இருங்க, செமையாக வாசிக்குதுங்க சாப்பாடு. இருங்க, எங்கள் துண்டெடுத்து விடு. என்னைக்கு இருந்தாலும் சரி, நீங்கள் இனிமேல் சட்டை போடாமல் இருக்க முடியாது. அது வந்து கழுமாற மாதிரி இருக்க வேண்டியதில்லை. ஓகேவா? சரிங்க. எங்கள் சின்ன பாப்பா பெரிய பாப்பா சட்டை போடுறாங்க. போய் குழுவுறதுன்னு. எங்கள் பெரிய பாப்பா, எங்கள் சின்ன பாப்பா, உனக்கு உடம்பு தேவையில்லையா பாப்பா? சொல்லு ஃப்ரெண்டுங்கள்ட்ட எல்லாம். பாப்பா இந்த வாரக்குள்ள எடுத்து ஓரமாக போடுமா. எல்லாம் மழை பெஞ்சிட்ருக்கு. அடுத்து விசிலும் வரப்போகுது. இருந்தாலும் சாப்பாடு எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடலான்னு ஒரு ஆசை. ஹாய். இல்லை உன்ட்ட சொன்னா அதை எடுத்து ஓரமாக போடுன்னு. மார்கோல அதை எடுத்துட்டு வாங்க. இங்கே போ, அந்த முறையில் போய் சாத்திட்டு வா. இருந்தால இன்னொரு விசில் வரப்போகுது. அது வந்து ஒருத்தரே வெளியே போகிறதுனால போட முடியல. அவரை வந்து எதுவும் பண்ண மாட்டுறாரு. எங்களுக்கு 5 லிட்டரு தான். நாங்கள் வந்து சின்னப்படியால் 1 படி தான் போடுவோங்க. அது போதும். பெரும்படி கிடையாது, சின்ன சிண்டுன்னு சொல்லுவாங்களே, அதால் 1.5 படி போட்டிருக்காங்க. ஓகேவா? இன்றைக்கி அவர் ஒர்க் போகிறாரா என்னன்னு தெரியலை. மழை தூரிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்கிறாங்க. கோட்டைலாம் இருக்குது, பட் இருந்தாலும் அங்கே போய் பார்க்க முடியாதுல்ல. நம்ம சாதம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. எப்படி பலபலன்னு இருக்கு பாருங்க. பலபலன்னு ஆகிட்டு தக்காளி சாதம் ரெடி. யாராருக்கு தக்காளி சாதம் பிடிக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்க. எங்கள் சார் ஆனியன் பச்சி கிச்சடிக்கு வந்து வெங்காயம் ரெடி பண்ணியாச்சு. தயிர் போட்டு பனைஞ்சிட வேண்டியதுதான். சாதம் ரெடி ஆகிடுச்சு. யாராருக்கு தக்காளி சாதம் பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். என் வீடியோவை பாருங்கள். என் சமையல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகேவா? நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க.